தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாகி வருகிறது. இதில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. இதனால் இந்த மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளை வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 19ஆம் தேதி தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும். இதனால் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கொங்கன், வடக்கு கேரளா பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் லேசான மழை முதல் இதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். ஆகையால் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையை பொறுத்தவரை மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வானிலை உடனுக்குடன் தெரிய வரும். அதே சமயம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 20ஆம் தேதி அன்று வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மற்றும் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு
அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 21ஆம் தேதியன்று வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இந்த மத்திய மேற்கு அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடமேற்கு அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் மறக்காம நீங்க தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் மக்களே. அதே சமயம் அரபிக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், இதில் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இந்த கர்நாடகா கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு: நீலகிரி மாவட்டம் மேல் கூடலூர் பஜார் தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லார், நீலகிரி மாவட்டம் தேவாலா தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தேர், நீலகிரி மாவட்டம் லம்மாட்கன், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை அண்ணா நகர் மேற்கு, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் AWS தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் மேலத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, காஞ்சிபுரம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகின்ற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.